ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சூர்யா மகா கிட்ட அந்த மோதிரம்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்போ மகாவும் பார்த்தோம்னா ரொம்பவுமே எமோஷனலாக கண் கலங்கி சூர்யாவோட ப்ரப்போஸலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மோதிரம்லாம் மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவுமே பார்த்தா மன்னிப்பு கேட்குறாரு. சூர்யா கிட்ட வந்து மகா அப்படியே ரொம்ப கட்டி பிடிச்சி எமோஷனலாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. சூர்யாவும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ எல்லாரும் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜலட்சுமி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா மகா கிட்ட பேசுகிறாங்க மனசு விட்டு. மகாவும் சூர்யா கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க. ரொம்பவுமே எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது. கண் கலங்கி போகிறாங்க ரெண்டு பேரும். இதுக்கிடையில் பார்த்தோம்னா சித்ராவும் கௌதமும் அவங்களோட காமெடியை பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் வைத்திய கலக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சித்ரா வந்து கௌதம்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி அவசரமாக ஓடி போகிறாரு கௌதம். வந்து அவர் பாத்ரூம் வருதில்ல, அதுக்காக ஓடி போகிறாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து நின்று இப்போ அதாவது வந்து உங்களுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா பாட்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா பாட்டி வந்து சூர்யாவும் மகாவும் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் இருக்குது, அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சூர்யாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா ஐஸ்வர்யா இதெல்லாம் நடந்த விஷயம்லாம் நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கௌதம் அவசரமாக பாத்ரூம் போயிட்டு இருக்காருல, அவரை நிறுத்தி வச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லும்போது இல்லை எனக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், அவசரமாக பாத்ரூம் ஓடி போயிடுறாரு. இப்போ ஐஸ்வர்யா வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா மறுபடியும் இங்கே கார்டனில் வெளியில் பார்த்தோன்னா வீட்டுக்கு வெளியில் கார்டனில் பார்த்தோம்னா சித்ரா நிற்கிறாங்க. இப்போ பார்த்தா அங்கே கௌதம் வந்து ஐஸ்வர்யா அந்த மாதிரி வந்து கேட்டாங்க, நான் பாத்ரூம் போகிற அவசரத்தில் போயிட்டேன், ஒருவேளை ரூமில் போய் பார்த்தோம் அப்படின்னா சாராயம் குடிச்ச பாட்டில் இருந்துச்சு, அது விஷயமா கேட்கறது சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்லி அந்த பாட்டில் எடுத்து வந்து அதை சித்ரா கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் எனக்கு வைத்த கலக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ சித்ரா அந்த பாட்டில் கையில் வச்சுக்கிட்டே அப்படி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புடவையில் மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் பார்த்தா விஜய் அங்கே ஃபீல் பண்ணி கார்டனில் நடந்துகிட்டு இருக்காரு. இப்போ விஜயை கூப்பிட்டு நல்லது பேசுகிற மாதிரி நல்லா விஷத்தை கேட்குற மாதிரி பேசி நீ இவ்வளோ கவலையில் இருக்க கஷ்டத்தில் இருக்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ விஜயும் பார்த்தா விஜய் தான் ஒரு மாதிரி குழப்பமான ஆளாச்சா, அதனால் வந்து நீங்களாவது நீ புரிஞ்சுக்கிட்டீங்களே சித்தி அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய விஷங்கிறத புரியாமல் புரிஞ்சுக்கிட்டீங்களே சித்தி அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உதவி பண்ணு, இந்த மாதிரி கௌதம் இதை கொண்டு வந்து கொடுத்துட்டான், அந்த சாராய பாட்டில் எங்கேயா கொண்டு போய் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட கொடுத்துட்றாங்க. விஜய் அதை வாங்கிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. இப்போ சித்ரா வந்து மனசுக்குள்ளார நினைக்கிறாங்க, நீ இருக்க குழப்பத்தில் அந்த பாட்டிலை நீ தூக்கி போட மாட்டேன், நீ அதை எப்படி இருந்தாலும் குடிச்சிருவே, அடுத்த பிரச்சனை உன்னால் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது நமக்கு தெரிஞ்சது தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவும் மகாவும் அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்குறாங்க. அப்போ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் மகா கேட்குறாங்க சூர்யா இந்த மாதிரி டயர்டாகி தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சூர்யா சொல்கிறாரு, எனக்கு மனசில் இப்போ தான் கவலைலாம் போய் ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்துச்சு, அதனால தான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆஃபீஸ் கிளம்புன்னு சொல்கிறாங்க. இப்போ நிறையா புடவை இருக்குல்ல, அந்த 365 புடவை வாங்கி வச்சிருக்காங்களா, ஒரு நாளைக்கு ஒரு புடவை கட்டணும்னு, அதெல்லாம் சொல்லி செம்ம சூப்பராக ரெண்டு பேரும் எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும் சூப்பராக பேசுகிறாங்க. இப்போ மகா வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்க. சூர்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதோட பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.